தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடியிடம் பெட்டி வாங்கினார், மாயமானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடியிடம் பெட்டி வாங்கினார், மாயமானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். எடப்பாடி தொகுதியில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகின்றார். கடந்த முறை 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை அவருக்கு கடுமையான போட்டி கொடுக்க திமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடிக்கு விழும் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அருமையாக காய் நகர்த்தியுள்ளார். தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அருண்குமாரை கவனித்துள்ளார். அவருடைய மாற்று வேட்பாளரையும் கவனித்துள்ளார். இருவருக்கும் பெட்டிகள் வழங்கியுள்ளார். தலா 5 கோடி ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக வேட்பாளர் எடப்பாடியிடம் பெட்டி வாங்கிவிட்டு தாக்கல் செய்ய வேண்டிய வேட்புமனுவை சரியான தகவல்கள் இல்லாமல் நிரப்பி வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு பரிசீலனையின் போது உண்மை அம்பலமாகும் என கருதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் மாயமாகிவிட்டார். நேற்றைய தினம் மனு பரிசீலனை நடைபெற்றது. வேட்புமனு சரியாக நிரப்பப்படவில்லை என்று கூறி தேர்தல் நடத்தும் ஆணையர் தவேக வேட்பாளர், தவேக மாற்று வேட்பாளர் இருவருடைய வேட்புமனுக்களையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அந்த இடத்துக்கு தவேக வேட்பாளர் அருண்ராஜ் மற்றும் மாற்று வேட்பாளர் 2 பேரும் வரவில்லை. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்திருந்தார்கள், ஏமாற்றமடைந்தார்கள். பின்புதான் உண்மை அம்பலமானது. மாயமான வேட்பாளரை மீட்டுத்தரக் கோரி டிஎஸ்பியிடம் தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் அறிவழகன் மனு கொடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியிடம் பெட்டி வாங்கி கொண்டு தமிழக வெற்றி கழக வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகியுள்ளார். தற்பொழுது 233 தொகுதிகளில் தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுகின்றது.